கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சபரிமலையில் ஐயப்பன் இருந்தது குருவா, அவரை சந்திக்கிறதுக்கு போனாங்களா அப்படியா, நமக்கு தெரியாத எதுவும் சொல்ல முடியாது. பட் எந்த பழக்கமும் அப்படி தான் வந்திருக்க முடியும், அனுமானத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். சரி, குருவை சந்தித்து ஏன் பெண்கள் போலன்னு ஒரு கேள்வி இதில் எடுத்தது. இப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் ஞானம் வழங்கினார், பெண்களுக்கு வழங்கலையான்னு ஒரு கேள்வி இருக்கும் தானே. ஐயப்பன் என்பது ஒரு தத்துவம். கோயில் கட்டி கும்பிடுறது, கோயில் வச்சு கும்பிடுறது, அங்கங்கே சிலை வழிபாடு செய்கிறதுலாம் இந்துக்களின் ஒரு விதமான விழா, கொண்டாட்டம். காட்டை கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் வரணும், காட்டை கொண்டாடின ஒரு மனுஷனை போய் இவங்கெல்லாம் கொண்டாடினாங்க, அவ்வளோதான். குருவா இருந்தார் சொன்னார்லாம் இல்லை. ஒரு கொண்டாட்டமான ஒரு மனிதனை போய் அங்கே போய் கொண்டாடிட்டு வரலாம்ல. இப்போது ஒரு இடத்துக்கு போனால், இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்கேல் ஜாக்சனுக்குறாரு பாட்டு போட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஏன்னா உங்கள் கையில் வந்துச்சு. அவங்க அங்கேயோ ஒரு இடத்துல படம் எடுக்கிறாங்க, யாரோ ஒரு செலிபிரிட்டி டான்ஸ் ஆடுறாரு, உங்கள் கையில் வந்துச்சு, நீங்கள் போட்டு என்ன பண்ணுறீங்க, கொண்டாடுறீங்க. காட்டில் ஒரு மனுஷன் கொண்டாடிக்கிறான், வந்தீங்கன்னா ஆண்கள்லாம் வந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம், கொண்டாட்டமாக இருந்துட்டு போகலான்னு கூப்பிட்ருக்கலாம். பேட்டை துள்ளி ஆடுறது, கொண்டாட்டமாக இருக்கிறதுன்ட்டு. ஸோ கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு கோயில் கட்டினாங்க. எல்லா கோயில்லையுமே நடனம் ஆடுவாங்க, நடனம் ஆடுறதுக்கான தூண்கள் இருக்கும், புரியுதா, சுற்றி வலம் வர்றதுக்கான இடங்க இருக்கும், மாட மாளிகைலாம் கட்டி வச்சுருப்பாங்க, 4 வீதி போட்டு வச்சுருக்கோம், அங்கே கணிகர்கள்லாம் கூட்டம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க. ஸோ கொண்டாட்டமாக இருந்துக்கிறதுக்காக கோயில்களை கட்டி, இன்றைக்கி சினிமா தியேட்டர்லாம் இருக்குது இல்லை, அந்த மாதிரி அன்றைக்கி நாடக கோட்டாலாம் இருந்த மாதிரி அன்றைக்கி கோயில் கட்டி கொண்டாடுறதுக்கான இடம். கொண்டாடுறதுக்கு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் கொண்டாடணும், மற்றவங்களாம் கொண்டாடக்கூடாது. கொண்டாட்டத்தில் மற்ற சமூகம் சேர்ந்துக்க முடியாது, அப்படி தானே. ஏழையாக இருக்கிறவங்க டிக்கெட் வாங்க முடியாதுங்களாம் போக முடியாது தான். இன்றைக்கும் நீங்கள் கிளப்புக்கெல்லாம் போகணுன்னா ஷூ போட்டுன்னு போகணும், கொஞ்சம் காசு இருக்கணும், இல்லாமல் என்ன பண்ண முடியாது. சில பேர்லாம் நீங்கள் பப்புக்கெல்லாம் எல்லோரும் இல்லையா போக முடியாது. அப்போது கோயிலெலாம் நான் கேவலப்பத்தில் நினச்சி போகிறீங்க, கொண்டாடுறதுக்கான ஒரு இடம். வைணவர்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுவாங்க. இன்றைக்குமே கொண்டாடுறது நீங்கள் பார்க்கலாம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இஸ்கான்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டத்துக்கு தான் மியூசிக்கெல்லாம் வச்சுன்னு இதாச்சுன்னு கொண்டாடின்னு இருப்பாங்க. ஸோ இந்துக்களின் இந்த கோயில் வழிபாடு, சிலை வழிபாடு எதுக்குன்னா கொண்டாடுறதுக்கான ஒரு அமைப்பு முறை, அவ்வளோதான். ஸோ கொண்டாடினாங்க, அவங்கெல்லாம் ஜாலியாக இருந்துக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறதுக்கான ஒரு இடம், அவ்வளோதானே தவிர அங்கே கடவுள் வாழ்கிறாருலாம் இல்லை. தெய்வ வழிபாடு அது பேர் தெய்வ. ஐயப்பன் ஒரு கொண்டாட்டமானது. கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு நீங்கள் காட்டெலாம் கடந்து வர போகிறீங்க, ஒரு 40 நாள் நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் உணவு பழக்கத்தெல்லாம் மாற்றி செருப்பெல்லாம் போடாமல் வாங்கன்னா அன்றைக்கி இப்போ தான் நீட்டாக பஸ்ஸே போதே. நீங்கள் இப்போ நினச்சா ஹெலிகாப்டர் கூட போய் என்ன பண்ணிக்கலாம், அங்கே இறங்கிக்கலாம். உங்களுக்கு கொண்டாடுறதுக்கு பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. அது பழமை மாறாமல் நீங்கள் அதை ஞாபகம் வச்சிங்கன்னா அதே செஞ்சுன்னு இருக்கிறீங்க, அவ்வளோதானே தவிர அதை எதிர்க்கவோ அது சரின்னு சொல்கிறதோ தப்பு இல்லை. அது அவங்கவுங்க யார் இருப்போம். நீங்கள் ஒன்று கொண்டாடுறது ஒரு மதத்தில் ஒரு மாதிரி கொண்டாடிக்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு மாதிரி கொண்டாடிக்கிறாங்க, அடிச்செல்லாம் கொண்டாடிங்களாங்கிறாங்க. கத்தி வச்சு வெட்டி குத்தி அந்த மாதிரி கொடுமையாக வச்சுட்டு நெருப்பு மேய்ச்சி கொண்டாடிக்கிறான் ஒருத்தர். அது கொண்டாட்ட கலங்கள். கோயில் தெய்வ வழிபாடெலாம் கொண்டாட்ட கலங்கள். சர்ச்சிலையும் கொண்டாடின்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஜாலியாக. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பாங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.